இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3:15 அது போல் போயிருந்தோம். 3:20 அது போலலாம் இறந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 7:15க்குலாம் நாங்கள் வீட்டுக்கு எட்டுன்னு வந்தோம். ஃப்ரெண்டோட அப்பா வருங்க வீட்டுக்கு 8 மணி வாக்கில்லாம் டெத் சர்டிஃபிகேட் வந்துடுச்சு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல். நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. நான் 15 நாள் கிட்டத்தட்ட டெத் சர்டிஃபிகேட்டுக்காக அழுந்தேன். ஒரு நாளில் 2 நாளில் அழியாத நாள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் காசு கொடுத்து செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்காக தான் அவனுக்கு சம்பளம் வாங்கிட்டு அங்கே இருக்கானுங்க. ஆனால் ஏன்னா நான் ஒரு பக்கா நாம் தமிழ் கட்சிக்காரன். எனக்கு வேறு எந்த கட்சியும் செட் ஆகுது, நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அப்படின்னு நான் இருப்பேன். எனக்கு தோணும் அப்பப்போ அது இந்த கட்சி மட்டும்தான் சரியாக வரும் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே இப்போ இன்றைக்கி பார்க்குறேன் எல்லாமே புதுசாக இருக்குது. ரிசப்ஷனு முன்னாடி யார் யார் எந்த டாக்டர் யார் யார் வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேம் போர்டு போட்டிருக்காங்க. நான் எங்கள் அப்பா டெத் சர்டிஃபிகேட்டுக்கு நான் 3000 காசு கொடுத்தேன். ₹1 2 இல்லை, 3000 காசு கொடுத்தேன். 3000 கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த டெத் சர்டிஃபிகேட்டே எனக்கு கொடுத்தானுங்க. இன்றைக்கி என்னென்னா 4 மணி நேரம் டெத் சர்டிஃபிகேட். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தார். இன்றைக்கி டோட்டலாக சேஞ்ச் ஆகி போச்சு. நான் எந்த அரசியல் எந்த கட்சி வந்தாலும் சரி, நல்லது செஞ்சாங்கன்னா நல்லதுன்னு சொல்லணும். சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வாயடிச்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கக்கூடாது. எனக்கு தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு சொல்லணும். ஆனால் இங்கே நிறைய பேர் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குது. அதான் உண்மை. நிறைய மாற்றம் நடக்குது. எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. எங்கள் ஊரில் கவர்மெண்ட் பசங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு தனியாக பஸ்ஸு விட்ருக்கானுங்க. நான் அதை இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் போகிறதுக்கு காலையில் ஒரு ட்ரிப்பு, சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு. 5 மணிக்கு ஒரு வாட்டி போகுது, 8 மணிக்கு ஒரு வாட்டி போகுது. எல்லாமே புதுசாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி தோணுது. நல்லது செஞ்சால் சரி, யார் செஞ்சாங்க. நான் சீமான் கட்சிக்காரன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடல அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கிறார்ல, அந்த செயல் அது ரொம்ப முக்கியம். அதை என்னை யோசிக்க வச்சாரு. வாழ்த்துக்கள். இந்த வீடியோலாம் பாருங்கம்மா. என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, யாராவது பார்ப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன்.